ஒவ்வொரு மாசமும் இங்க 2வது ஞாயிற்றுக்கிழமை மருத்துவமனை நடக்கும். அடுத்த மாசம் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை மருத்துவமனை நடக்கும். இரவின் பொழுதிற்கு பிறகு விடியும் நேரம். அந்த விடியும் நேரத்தில் பார்வைக்கும் அழகு, இனிமையான இயற்கையின் பல்வேறு படைப்பிடங்களின் சத்தத்திலிருந்து வரக்கூடிய அழகு, காற்றின் அழகு, மண் வாசனையின் பலவிதமான பூக்களின் அழகு, ஒவ்வொன்றையும் அந்த காலை நேரம் நமக்கு பொழுதாக விடிய செய்கிறது. ஒவ்வொரு அழகையும் நாம் பார்க்கும் பொழுது அந்த அழகை நாம் படைப்பவர்கள் இல்லை. நமக்காக அழகு ஊட்டப்படுகின்றது, அழகு புகட்டப்படுகின்றது. உங்களுக்கு வேண்டும் என்று விரும்புங்கள் என்று. இரவையும் பகலையும் இருவேறு அத்தாட்சிகளாக இறைவன் அமைக்கின்றான். இரவின் பொழுதில் உங்களை நான் பாதுகாக்கின்றேன், உங்களுடைய களைப்பை நான் நீக்குகின்றேன், உங்களுடைய வழிமுறைகளில் அவ்வளவையும் வேறு விதமாக உங்களுக்கு அமைத்து காட்டுகின்றேன். நீங்கள் உணவு உண்பவர்கள் இல்லை. அந்த இரவின் பொழுதில் உங்களை நான் கைப்பற்றி கொண்டார். நீங்கள் தண்ணீர் பருகுபவர்கள் இல்லை. அந்த இரவின் வேளையில் நான் உங்களை கைப்பற்றி கொண்ட பொழுது நீங்கள் மூச்சு விடுகின்றீர்களா, உயிரோடு இருக்கின்றீர்களா, இறந்து விட்டீர்களா என்பதை நீங்கள் அறிவுறுத்தல் இல்லை. என்னுடைய உலகத்தில் நான் உங்களை கைப்பற்றும் பொழுது இன்னும் உங்களுடைய உறவினர்களை பற்றியோ அல்லது மற்றவர்களை பற்றியோ, உங்களுடைய சேமிப்புகளை பற்றியோ, உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றியோ, உங்களுடைய வீடுகளை பற்றியோ நீங்கள் கவலைப்படுபவர்கள் இல்லை. என்னுடைய உலகத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களை ஒட்டுமொத்தமாக மரணிக்க செய்து இந்த உலகத்தின் அவ்வளவு தேவைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு புது உணர்வை அளித்து முந்தைய நாள் பகலில் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து புதிய ஒரு படைப்பாக அந்த காலை பொழுதில் உங்களை நான் மீண்டும் படைக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் இரவின் பொழுதுகளில் நாம் மரணிப்பதும் இறைவன் நம்மை மீண்டும் காலையில் உயிர்ப்பிப்பதும் இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் கூறுகின்றோம், நான் தூங்கப் போகின்றேன், நான் காலையில் எழுவேன். எதற்காக? இறைவனுடைய படைப்பையும் அவனுடைய அழகையும் அவன் நமக்கு புகட்டி கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய மேன்மையையும் இறைவனை புகழ்ந்து அவனுடைய மேன்மையை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, அடுத்த நாள் என் வேலையை பார்ப்பதற்காக வேண்டி சூரியன் உதித்த பிறகு சொல்லென்று உரைக்கும் பொழுது நான் எழுந்திருக்கின்றேன். அதிகாலையில் யார் எழுந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய உணர்வு புகட்டப்படுகின்றது. ஏனென்றால் இன்னும் இரவின் பொழுது பாக்கி இருக்கிறது. அந்த இரவின் பொழுதுகளில் நாம் விழித்தால் தவிர நம்முடைய பகல் இன்னும் விடிய இருக்கின்றது, நம்முடைய வேலைகள் இன்னும் துவங்க இருக்கின்றது, அதை பற்றிய கவலைகளும் உண்டு. அப்படி என்றால் இரவில் நான் எப்படி எந்த கவலையும் இல்லாமல் தூங்கினேன்? இவ்வளவு கவலை இருக்கும் பொழுது பதற்றமாக இருக்கின்றது. சில சமயங்களில் 3 மணிக்கு எழுந்து விடுவோம். இன்னும் 4 மணி நேரம் பாக்கி இருக்கின்றது, 8 மணி வரையிலும் நாம் தூங்கியே ஆக வேண்டும் என்று மீண்டும் படுக்கின்றோம். அதற்கு முன்பாக கவலையும் பயமும் ஏற்படுகின்றது. தூக்கம் வரவில்லை. 2 படிக்கின்றேன், தூக்கம் வரவில்லை. மீண்டும் நான் எழுகின்றேன். எழுந்து உட்கார்ந்து கொண்டு
இன்னமும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்று தத்தளிக்கின்றேன். யாரையும் குறிப்பிட முடியாது, எல்லாரும் தூங்கக்கூடிய நேரம். கவனிப்பமையானால் இரவும் பொழுதை இறைவன் கொண்டு வருகின்றான். உங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வருபவனும் அவன்தான். இப்பொழுது 3 மணிக்கு எடுத்துவிட்டீர்கள், எடுக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் எழவில்லை. இதற்கு காரணம் உங்களுடைய தூக்கம் போதுமானதாக இருக்கின்றது. இப்பொழுது நாளைய வாழ்க்கையை பற்றிய எண்ணங்களை கொண்டு வருகின்றேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தப் போகின்றீர்களா, அல்லது நான் உங்களுடைய வாழ்க்கையை சுகமாக்கி வைக்க முடியுமா என்ற இறைவனுடைய கேள்வி இருக்கின்றது. பெரும் பதற்றத்திலும் கவலையிலும் நான் 3 மணிக்கு 4 மணிக்கு ஏதோ ஒரு காரணமாக பல சமயங்கள் எழுந்து விடுகின்றேன். அப்பொழுது வேறு வழியின்றி என் இறைவனே என்று நான் அழைக்கின்றேன். இந்த வார்த்தையை நமக்கு புகட்டுவதற்காகத்தான் பல சமயங்களில் நம்முடைய தூக்கம் நம்மை விட்டு நீக்கப்படுகின்றது. நமக்கு உறக்கம் போதுமான அளவு கொடுத்த பின்னர், அந்த உறக்கத்தில் நீங்கள் சுகத்தை அனுபவித்த பின்னர், விழித்ததும் எந்த அளவுக்கு உங்களுடைய மனம் அல்லல்படுகின்றது, கவலைப்படுகின்றது, அலைக்கழிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை இரவின் ஒரு பகுதி பாக்கி இருக்கும் பொழுதே எழுப்புகின்றான். இந்த இரவின் பகுதியில் என் ஒருவனை தவிர நீங்கள் திரும்புவதற்கு வழி இல்லை. எனவே நீங்கள் உங்களில் பலர் இரவின் பக்கம் திரும்புகின்றார்கள். ஆனால் பெரும்பாலானோர் தங்களுடைய கவலைகளில் மூழ்கி அந்த இரவின் பகுதியை வீணாக அலைக்கழித்து, மனதை அலைக்கழித்துக் கொண்டு இரவின் பகுதி முடியும் வரையிலும் பகல் பொழுது விடியும் வரையிலும் காத்திருக்கின்றார்கள். பின்னர் தங்களுடைய அனுகூலமான வாழ்க்கைக்கு திரும்புகின்றார்கள். நம்பிக்கை கொண்டக்கூடிய மக்கள் சிந்தித்து உணராத வரையில் நம்பிக்கை கொள்ள முடியாது. இறைவன் ஒருவன் உண்டு என்பதை நாம் ஏற்க வேண்டும். அந்த இரவையும் இரவில் தூக்கத்தையும் கொடுப்பவன் அவன்தான். தூங்கிய பிறகு எனக்கு விழிப்பை ஏற்படுத்துபவன் அவன்தான். இந்த தூக்கத்தின் போது என்னை கைப்பற்றுபவன் அவன்தான். நான் என்னுடைய உலகத்தில் இல்லை. அவ்வாறெனில் தூங்கும் காலம் முழுவதும் எனக்கு அவ்வப்போது எழுந்து தண்ணீர் குடிக்க வேண்டும், அவ்வப்போது நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், என்னுடைய உணவை மேற்கொள்ள வேண்டும். பகல் பொழுது எப்படி நான் என் வாழ்க்கை அமைத்தேனோ அதை போன்று நான் இரவிலும் அமைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். எவ்விதம் எதுவுமே இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸும் வேண்டாம், எனக்கு தொந்தரவுகள் கூடாது என்று இறைவன் நம்மை இரவு முழுதும் தூங்கச் செய்கின்றான். பின்னர் பகலில் எழுப்புகின்றான். பகலில் என்பது எடுப்பது என்பது உங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றான். உங்களுடைய தூக்கம் போதுமானது, நான் தூங்கச் செய்தேன், நான் தூக்கத்தை நீக்கிவிட்டேன், இனி நீங்கள் தூங்குவதில் அர்த்தமில்லை. எழுப்பிய பிறகு உங்களுடைய இறைவன் சுகத்தை நீங்கள் காணுங்கள். எந்த கவலையும் பயமும் இல்லாமல், மனம் அடைக்கடிப்பில்லாமல் எவ்வளவு நிம்மதியாக நீங்கள் தூங்கினீர்கள். எழுந்ததும் எவ்வளவு கஷ்டப்படுகின்றீர்கள். இரவின் பொழுதை உங்களுக்காக பாதுகாத்தானே, அவனே பகலின் நன்மையையும் உங்களுக்காக அருள்வான் என்பதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டது? தூக்கம் வருவதற்கு முன்பாக இந்த கவலையின் பயத்தையும் உங்களுடைய மனதில் நிலைநிறுத்திவிட்டால் உங்களுடைய கதி என்ன? சென்று விட்டீர்கள். பெரும் பாரமும் சுமையும் பயமும் நாளைய வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய கணிப்பில் இருக்கக்கூடிய கவலைகளும் இருக்கின்றன. இவற்றை நீக்கினால் தவிர சுகம் இல்லை, தூக்கம் இல்லை. ஆனால் தூக்கம் உங்களுக்கு முக்கியமா, அல்லது உங்களுடைய தேவைகள் அனைத்தும், கவலைகளுக்குரிய அந்த சூழ்நிலை அனைத்தும் மாற்றப்பட்டால் தவிர நான் தூங்க மாட்டேன் என்று அடம்பிடிப்பீர்களா? நிச்சயமாக அவை ஒரு புறம் இருக்க தூக்கம் வேண்டும். இதனை நீங்கள் விரும்புவீர்கள். இதனை கொடுப்பது யார்? தூக்கம் என்பது வெறும் கண்களை மூடி என்னை மறந்து அல்ல, என்னுடைய பிரச்சனைகள் அவ்வளவையும் மறந்து விடுகின்றேன், தூக்கம் வேண்டும் என்ற அந்த இரவின் பொழுதின் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அந்த சுகத்தையும் அந்த இளைப்பால்களையும் நான் தேவை என்று கருத வேண்டும். அதனை இறைவன் உங்களுக்கு அளிக்கின்றான். கவலையும் பயத்தையும் இறைவன் நீக்குகின்றான். அவன் உண்மையானவனா பொய்யானவனா? மருந்து சாப்பிட்டு தூங்குறமே, கவலைகள் அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியா கவலைகளை நீக்கி தூய்மையை கொடுத்து உலகச் செய்தான். கவலையை நீக்கி எனக்கு தூய்மையை கொடுத்து மனதிற்கு அமைதியையும் சுகத்தையும் கொடுத்து தூங்க செய்கின்றான் என்றால் உண்மையை கொண்டு நீக்கினானா அல்லது பொய்யாக அதனை மறுக்கடிக்க செய்தான்? உங்களுக்கு ஒரு போக்கு காட்டிவிட்டு பிறகு மீண்டும் எழுந்தவுடன் அதே கஷ்டத்தை உங்களுக்காக நிலைப்படுத்திவிட்டானா? எந்த சூழ்நிலையின் காரணமாக, எந்த பிரச்சனையின் காரணமாக எனக்கு கவலை மனதில் ஏற்பட்டதோ
அந்த கவலையை நீக்கும் பொழுது பிரச்சனைகளை நீக்கிவிட்டானா பிரச்சனைகளை வைத்திருக்கின்றன. இறைவன் உண்மையானவன் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். அவனுடைய வாக்கு சத்தியமானது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாள் தூக்கத்தையும் எவ்விதம் மறுநாள் நிராகரிக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அழகான தூக்கத்தை எப்படி நாம் நிராகரிக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். தூக்கம் என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் இரவின் பொழுதில் நான் நடையக்கூடிய ஒரு சொர்க்க பூங்காவனம். அவ்வளவு கவலைகளும் அவ்வளவு பாவங்களும் எனக்காக நீக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட நான் மரணம் என்ற நிலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு நான் புதுமையான ஒரு மனிதனாக அமைக்கப்பட்டு புது வாழ்க்கைக்காக தயார் செய்யப்பட்டு மீண்டும் மறுநாள் பொழுதில் இறைவன் விதித்த நேரத்தில் எனக்கு விழிப்பை கொடுக்கின்றான். முந்தைய நாளின் சுகதுக்கங்கள் அவ்வளவும் புதுப்பிக்கப்பட்டுவிட்டன. துக்கங்கள் நீக்கப்பட்டு சுகங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. என் கவலைகளோடு நான் தூக்க முடியவில்லை, என் தூக்கத்தை கொடு என்று நான் கேட்கின்றோம். தூக்கம் வருகிறது. அவ்வாறெனில் கவலைகள் நீக்கப்பட்டுவிட்டன. கவலைகளுக்குரிய சூழ்நிலைகள் நீக்கப்பட்டுவிட்டன. இதனை நாம் அறிய வேண்டும். சுகமான உணர்வுடன் அறிய வேண்டும். இறைவனுடைய அத்தாட்சி, இறைவனுடைய அத்தாட்சி. இறைவன் பொய்யானவன் இல்லை. சூழ்நிலைகளின் கேடுகளின் காரணமாக எனக்கு தூக்கம் வரவில்லை. தூக்கத்தை நான் விரும்புகின்றேன். தூக்கத்தை கொடுக்கின்றேன். அவ்வாறெனில் கவலைகள் சூழ்நிலைகள் அப்பளவும் மாற்றப்பட்டுவிட்டன. உங்களுக்காக மாற்றப்பட்டுவிட்டன. இனி நீங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். சொற்ப நேர தூக்கத்தை தருகின்றான். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூங்குகின்றேன், பின்னர் விடுக்கின்றேன். அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூக்கத்திற்கு யார் என்னை அமைதிப்படுத்தியது? என்னுடைய இவ்வளவு பாதமான சூழ்நிலைகளிலிருந்து எனக்கு நிம்மதியை கொடுத்தது யார்? அப்படி என்றால் அமைதியும் நிம்மதியும் சூழ்நிலைகளின் அறிவிப்பை பொறுத்திருக்கின்றது. நான் ரொம்ப கவலையோடு இருக்கும்போது பலர் கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு கவலையோடு இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. என் சூழ்நிலை அப்படி இருக்குது. நான் சொல்றேன், என்ன உங்களுடைய சூழ்நிலை? எல்லா பக்கமும் நெருக்கடி இருக்கிறது. அதனால் நான் கவலையோடு இருக்கின்றேன். இரவின் பொழுது வருகின்றது. அந்த கவலை நீக்கப்பட்டு, அதாவது உங்களுடைய சூழ்நிலையில் அவ்வளவு நீக்கப்பட்டுவிட்டன, மாற்றப்பட்டுவிட்டன என்பதை நம்ப வேண்டும். இரவின் அத்தாட்சி, இறைவனுடைய மாபெரும் அருள். இப்பொழுது நாம் காலையில் எழுந்திருக்கின்றோம். உங்களுடைய நேற்றைய சூழ்நிலைகளுடைய அந்த நீக்கப்பட்டு தூங்க செய்யப்பட்டீர்கள் என்று நீங்கள் நம்ப வேண்டும். என் இறைவனே நீ உண்மையாக. உங்களுடைய வீடுகளில் நீங்கள் வசிக்கின்றீர்கள். உங்களுடைய வீடுகளில் வசிக்கும் பொழுது உங்களுக்கு பகலையும் உங்களுக்கான வாழ்க்கையை அமைக்கின்றான், இரவையும் உங்களுடைய வாழ்க்கையாக அமைக்கின்றான். இரவில் உங்களுக்கு அமைதியை கொடுக்கின்றான், ஆதரவை கொடுக்கின்றான், தூக்கத்தை கொடுக்கின்றான், புது உணர்ச்சியை கொடுக்கின்றான், புது வாழ்க்கையை மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போது உங்களுக்காக அளிக்கின்றான். இதற்கு நீங்கள் நன்றியோடு அவனை நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையின் பொழுதிலும் சூரியன் உதித்த பிறகு எழுந்திருப்பது தவறு. இரவின் ஒரு பகுதி இருக்கும் பொழுதே நீங்கள் எழுந்திருந்தாக வேண்டும். விருப்பங்கள் இரவில் எழுப்பும். அந்த காலையில் உங்களுடைய தூக்கம் இவ்வளவு நேரம் சிறப்பாக இருந்ததற்கு யார் காரணம் என்று பாருங்கள். எப்படி என் மனம் இவ்வளவு தூய்மையாகவும் இவ்வளவு அழகாகவும் தூங்கிட்டு என்பதை பாருங்கள். நான் சுகமாக தூங்கியிருக்கின்றனா இல்லை என்பதற்கான அறிகுறி மறுநாள் காலையில் எந்த அளவுக்கு எனக்கு புது உணர்ச்சியும் புத்துணர்வும் புது தெளிவும் இருக்கின்றன என்பதை மட்டும்தான். நான் எழுந்திருக்கும் பொழுதே மிகவும் கலைப்புடனும் தோல்வி எழுந்திருக்கிறேனால் எனக்கு தூக்கம் என்ற அந்த ஒன்று ஒரு பனிஷ்மெண்டாக அமைஞ்சிருக்கும். இறைவனுடைய அருளாக அமையவில்லை. நான் இப்பொழுது அச்சம் கொள்ள வேண்டும். தூங்கி எந்திரிச்சாலும் சரி, எப்ப அந்த புத்துணர்வும் புத்துணர்ச்சியும் இல்லையோ, புதுத்தெம்பும் புத்தொழியும் இல்லையோ, முந்தைய நாளுடைய தாக்கத்தோடு சோர்வோடும் கலைப்புடன் எழுந்திருக்கின்றேனோ, அந்த தூக்கம் எனக்கு பாக்கியமான தூக்கமாக இறைவன் அமைக்கவில்லை என்பது. பாவ மன்னிப்பு தேட வேண்டிய நேரம் அதிகாலை நேரம், சூரியன் உதிப்பதற்கு முன்பாக இரவின் பகுதி இருக்கும் பொழுதே ஒவ்வொருவரும் எழுந்தாக வேண்டும். நிச்சயமாக இது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரதானமான ஒரு அழகான ஒரு பாதையும் ஆரம்பமும் நிரந்தரமான வாழ்க்கைக்கு உறுதியான நேர்வழியும் ஆகும். அந்த நேரத்தில் உங்களுக்கு துணையோ இணையோ கிடையாது. யாரையும் நீங்கள் தொந்தரவு பண்ண முடியாது, எழுப்ப முடியாது.
என் இறைவனை நான் என்னுடைய பகல் பொழுதுகளில் அவனுடைய துணையோடு வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் அவனுடைய உதவி இல்லாமல் எனக்கு எந்த உதவியும் இல்லை என்பதை இரவின் அச்சாட்சியை கொண்டு அந்த தூக்கத்தினுடைய பொழிவை கொண்டு எப்படி கவலையும் பயமும் நீக்கப்பட்டு நான் தூங்க செய்தேன் நிம்மதியுடனும் அமைதியுடனும் இந்த ஒரு ஆதரவை நான் என்னுடைய பகலிலும் இறைவனுடைய அன்பை கொண்டு வாழ ஆசைப்படுகிறேன் என்ற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தின் அந்த நாளில் பாருங்கள், ஒவ்வொரு பகலிலும் நிகழக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையை ஒருபோதும் ஏற்படுத்தாது. இந்த நேரத்திலும் என்னுடைய இரவின் பொழுதை எந்த நேரத்திலும் பகலிலும் சரி களைப்பாக இருக்கிறது தூங்க செல்கின்றேன். இறைவன் உங்களுடைய பெரும் பாரத்தை நீக்குவதற்காக ஒரு சொற்ப நேரம் பகலில் உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுத்து களைப்பை நீக்கி வெடிக்க செய்யும் பொழுது இறைவனை நினைவு கொடுத்து நீங்கள் உங்களுடைய மனதில் தங்குகின்றீர்கள். உங்களுடைய கட்டிடங்களில் தங்கவில்லை. உங்களுடைய மனதில் இறைவனுடைய ஆளுமை வேண்டும். உங்களுடைய 5 புலன்களின் அறிவின் ஆளுமை அங்கு இருக்கக்கூடாது. அந்த அறிவை கொண்டு உங்களுடைய நாளைய வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. இறைவனுடைய அருளை கொண்டு நாளைய வாழ்க்கையை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ள முடியும். இறுதியாக நாம் திரும்புவது இறைவனிடம். உலகத்தினுடைய அவ்வளவு வழிமுறைகளும் எனக்கு மூடப்பட்டுவிட்ட அந்த நிலையில் இனியும் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கு நீங்கள் மரணிக்க முடியாது. இனி எப்படி வாழ்வது, வாழ்க்கைக்கு வழியே இல்லை என்று ஆகும் பொழுது நான் கூறுகின்றேன், நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். என்னிடம் திரும்புங்கள். இது இறைவனுடைய. இப்பொழுது நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். ஒவ்வொருவரும் உலகத்தினுடைய அவ்வளவு பூமியின் அடிப்படையை ஒட்டிய வழிமுறைகள் மூடப்பட்ட நிலையில், துக்கங்கள் தீண்டிய நிலையில் இனியும் வாழ வேண்டும் என்ற இறைவனுடைய வாக்கின் வரும்பொழுது கடவுளே என்று நிச்சயமாக திரும்புவோம். உன்னை விட்டால் கதி இல்லை என்று திரும்புவோம். அந்த திரும்புதலில் உண்மை இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் அடைப்பது உண்மை. அதன் பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சிறு சுகத்தை ஒரு குறிப்பிட்ட காலமுறை அனுமதிக்கின்றான். அப்பொழுது நான் இறைவனை அழைத்ததை மறந்து என் கை கால்களை இறைவன் இயக்கிக் கொண்டிருக்க, அதிலிருந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்க, நான் தான் வாழ்கின்றேன் என்ற பழைய அமைப்பில் நான் என்னை நம்பியவனாகவும் என்னுடைய காரியமாக நான் பெற்றுக்கொண்டிருக்கிற வெற்றியை கொண்டு பெருமை கொண்டவனாகவும் பணிவில்லாதவனாகவும் நன்றி மறந்தவனாகவும் வாழ ஆரம்பிக்கின்றேன். மீண்டும் அந்த காலத்தன்மை முடியும் பொழுது, உங்களுக்காக விதிக்கப்பட்ட ஒரு சொற்ப சுகத்தினுடைய காலத்தை முடியும் பொழுது மீண்டும் முன்பை விட மோசமான நிலை ஒரு பகுதியில் இருந்துள்ள பல திசைகள் இருந்தது. இவ்விதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன, கஷ்டங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் நிச்சயமாக இறைவன் உறுதியாக அறிவிக்கின்றான், அதிகாலை பொழுதில் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். அவனுடைய தூய்மையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவனை மட்டுமே நீங்கள் நினைவுற வேண்டும். இது உங்களுக்கு வேண்டுமென்றால் விடியற் காலையில் இரவின் ஒரு பொழுது இனியும் பாக்கி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எழுந்தே ஆக வேண்டும். யார் அவ்விதமாக எழவில்லையோ அவர் தங்கள் பெருமையில் வாழ்கின்றார்கள். நான் வாழ்கின்றேன். வேலையை பார்ப்பதற்காக நான் எழ வேண்டும். பிறகு அடித்து போட்டதை போன்று தூங்க வேண்டும். நிச்சயமாக ஒரு காலத்தோணை அனுமதிக்கின்றான். இறைவன் தான் தூக்கத்தை கொடுக்கின்றான் என்பதை தெரிந்த பிறகும் நான் தூங்க செல்கின்றேன் என்ற எண்ணம் வரும். நான் வேலையை பார்க்க போகின்றேன் என்ற எண்ணம் வரும். அதிகாலை வேளையில் யார் சூரியன் உதித்த பிறகு எழுகின்றார்களோ தங்கள் அடிமைத்தனத்திற்காக, தங்களுடைய வேலைகளுக்காக அவர்கள் எழுந்திருக்கின்றார்கள் விட இறைவனை நினைவுறுவதற்காக அல்ல. மிக அழகான நேரம் இறைவனை நினைவு கூறுவதற்கு உங்களுடைய அதிகாலை பொழுதில் இறைவனுடைய பகுதி பாகம் பாக்கிய நிலையில் எழுந்திருங்கள். நீங்கள் தனித்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய வேலைகளின் பக்கம் செல்லாதீர்கள். பகல் பொழுதுகளில் அதை பற்றி நினைத்துக் கொள்ளுங்கள், குற்றமில்லை. ஆனால் இரவின் பொழுதில் இறைவனை நினைவு கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுத்த தூக்கத்தை கொடுத்தவன், துக்கத்தை நீக்கி தூக்கத்தை கொடுத்த அந்த இறைவனுக்கு நீங்கள் மதிப்பளியுங்கள். அவனுடைய பெயரை நீங்கள் போற்றுங்கள். என்ன பெயர்? நன்மையை அளித்தவனே. இப்பொழுது நன்மை அளித்தவன் என்று கூறும் பொழுது இனியும் நன்மை அளிப்பவன் அவன்தான். அவனுடைய உத்தரவாதம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. நன்மைகளில் வாழுங்கள் என்ற அந்த செய்தி என்னிடம் இருக்கின்றது. நன்மை அளிப்பவனே என்று கூறுகின்றேன். நன்மை அளித்ததன் காரணமாக நினைவு கூர்ந்து, எனவே இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் நன்மை அளிப்பவன் ஒருவன் தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த நினைவு கூறுதல். அத்தியாயம் 24.
வசனம் 36. அத்தியாயம் 24 வசனம் 36. வீடுகளில் அவனது பெயர் நினைவு கூறப்பட வேண்டும். நீங்கள் வீடுகளுக்குள் வரும்பொழுது உங்களுடைய ஓய்வுக்காக வருகின்றீர்கள். வீடுகளுக்குள் நுழையும் பொழுது உங்களுடைய சுகத்திற்காக நுழைகின்றீர்கள். வீடுகளில் தங்கும் பொழுது உங்களுடைய அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் தங்குகின்றீர்கள். வீடுகளில் தஞ்சம் போகும் பொழுது உங்களுக்கான ஒரு பாதுகாப்புக்காகவும் நுழைகின்றீர்கள். இவ்வளவும் இந்த வீட்டில் இருக்கிறது என்பது தெரியும். அந்த வீட்டில் ஏற்கனவே இருக்கிறது, அவனுடைய அருளாக இருக்கின்றது. அவனுடைய பெயரை நினைவு கொள்ள வேண்டும், நன்மையாளனே, உணவளிப்பவனே என்று அவனிடம் நீங்கள் தஞ்சம் கொள்ள வேண்டும். துக்கங்களையும் துன்பங்களையும் நீக்கி ஓய்வையும் எனக்கு பாதுகாப்பையும் தங்குமிடத்தையும் அழகான உறைவிடத்தையும் நீதான் அமைத்திருக்கின்றாய், நான் அல்ல என்பதையும் அறிய வேண்டும். ஒவ்வொன்றையும் நீ நிலையாக அமைத்திருக்கின்றாயை தவிர நான் தண்டிப்பவன் என்று கூறவில்லை, உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பவன் என்று கூறுகின்றேன். மன்னிப்பவனே என்று அழைக்கின்றேன். இரவின் நேரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு பகுதி இறைவனுக்காக நீங்கள் எழுந்தே ஆக வேண்டும். சூரிய உதயத்திற்கு பிறகு நீங்கள் எழுதுவது நிச்சயமாக உங்களை இறைவனிடம் முழுமையாக வைக்காது. உங்களுடைய மக்களோடு நீங்கள் கலந்துள்ளீர்கள். எழுந்தவுடன் உங்களுடைய வேலைக்காக நீங்கள் இருப்பீர்கள். இறைவனை மறந்த நிலையில் நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக பின்னடைவு ஏற்பட்டபடி நாளாக இருக்கின்றது. உங்களை தளர்ச்சி அடைய செய்யக்கூடிய நேரமாக இருக்கின்றது. வீடுகளுக்கு வரும்பொழுது ஓய்வுக்காகவும் நிம்மதிக்காகவும் அடைக்கடிப்பில்லாத தஞ்சமடையக்கூடிய இறைவனுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் தவிர அங்கு உட்கார்ந்து கொண்டு நாளைய வாழ்க்கையினுடைய வேலைகளை பற்றி யாருக்கெல்லாம் உழைக்க வேண்டும், யாருக்கெல்லாம் நாம் வேலை செய்ய வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையை கொண்டு வாழ்கின்றமே, இது கூட வீடுகளுக்கு வரும்பொழுது அவன் ஒருவன் பெயர் மட்டுமே புகழப்பட வேண்டும். ஏன் வீடுகளுக்கு வருகின்றன என்பதை பாருங்கள். ஓய்வுக்காக, பணத்தை கொண்டு ஓய்வு கிடையாது. மன அமைதிக்காக பணத்தை கொண்டு கிடையாது. இதுக்கு நேர் மாற்றமாக மனம் அடைக்கப்படும். வீடுகளுக்கு நுழைந்தால் பயபக்தியுடன் நுழையுங்கள். உங்களுடைய வேலைகள் அவ்வளவையும் வாசல் படியில் செருப்பை கொண்டு கழட்டி வைத்து விடுங்கள். உங்களுடைய அறிவு உட்பட இறைவனுக்கு பயபக்தியோடு நீங்கள் நுழைய வேண்டும். அங்குள்ள மக்களும் பயபக்தியோடு இருப்பார்கள். அந்த வீட்டில் இறைவனால் உங்களுக்கு பேரருளும் பெரும் வாழ்க்கையும் பெருந்தன்மை கொண்ட உங்களுடைய குணத்திற்கு ஏற்ற உங்களுடைய உயர்வையும் நன்மதிப்பையும் அந்த வீடுகளில் இருக்க செய்வோம். அவனுடைய பெயரை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள். பெருமை கொண்டவர்களாக நான் சம்பாதித்து விட்டேன், எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று பார்த்து அதை எண்ணி பார்த்து கொண்டே அதை சேமித்து வைத்துக் கொண்டு அதை சேர்த்து நான் எவ்வளவு செல்வாக்கு பெற்றிருக்கின்றேன், செல்வங்களை பெற்றிருக்கின்றேன் என்று உங்களுக்கு நீங்களே கணக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே, அந்த செல்வத்தின் ஒரு அணுவளவுக்குள்ள உங்களுக்கு அவனுடைய வேதனை வரும் நாளில் உங்களுக்கு பாதுகாப்பாக அமையாது. எவ்வளவோ வேதனைகள் இப்பொழுது இருக்கின்றன. உங்களுடைய அறிவை கொண்டு நீக்கிக் கொள்ள முடிகின்றதா? ஒவ்வொரு நோயும் நாள்பட்ட நோய்கள் என்று அறிவிக்கப்பட்டு இதில் உங்களுடைய வாழ்க்கை என்றென்றும் இருக்கும். நீங்கள் இதில் விடுபடுபவர்கள் இல்லை. எந்த நாளும் நீங்கள் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். அதிலும் அந்த மருந்துகளின் தீமைகளில் நீங்கள் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு இனி. இதுதான் அறிவு சார்ந்த வாழ்க்கை, விஞ்ஞானபூர்வமான வாழ்க்கை. உங்களுடைய வீடுகளை பாதுகாத்து வீடுகளில் அவனுடைய பெயர் நிச்சயமாக அங்கு நிலைபெற வேண்டும். உங்களுடைய வீடுகளில் அவனுடைய பெயர் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். ஒருவர் மற்றவர் மீது அதிகாரம் செலுத்தாதீர்கள். நான் சம்பாதிப்பவன் என்ற அந்த தீர்வு வேண்டாம். உங்களுக்காக ஒரு சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சொற்ப காலம் வரை சுகம் அனுபவித்தவர்கள் உண்டு. நீங்களும் அந்த சொற்ப காலத்தில் இன்னும் உங்களுடைய பெருமையில் அதிகமாவீர்கள். இரவின் பொழுது நீங்கள் எழுந்திருக்காவிட்டார் நிலைமை மிஞ்சும் பொழுது காலம் சுருங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த சொற்ப காலத்தின் தவணையில் நீங்கள் அனுபவிக்கிற சுகம் உங்களுக்கு தெரியாது. அந்த காலம் நெருங்கி இருக்கக்கூடும். இப்பொழுது இறைவன் தூக்கத்தை குறைக்கின்றான். உங்களை அறியாத ஒரு கவலையையும் பயத்தையும் உங்களுடைய நெஞ்சங்களில் அமைக்கின்றான். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த இரவின் பொழுதை புறக்கணித்தீர்களோ என்று முதலாக நிச்சயம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்,
கேட்டுக்கொண்டோம், பின்னர் நாம் மாறு செய்வோம் என்ற அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டும். விளங்கிக் கொண்டோம், புறக்கணிப்போம் என்ற வகையில் செயல்பட வேண்டும். எது தெளிவாக்கப்பட வேண்டுமோ அது உறுதியாக தெளிவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தெளிவாக அறிவது மட்டும்தான் கடமையாக இருக்கின்றதை தவிர உங்கள் மீது பாதுகாப்பாளராக எவரையும் இறைவன் அனுப்பவில்லை. அவர்கள் மீது நீங்கள் பொறுப்பாளர்களும் இல்லை, நற்செய்தியை கூறுவது மட்டும்தான் என்று இறைவன் அறிவிக்கிறார். ஏற்றுக்கொண்ட நிலையில் என் இறைவனே, எவற்றை நான் ஏற்றுக்கொண்டேனோ நீ உன் பொறுப்பில் அதை ஏற்றுக்கொள்வாயாக, நீ எங்களை வழிநடத்து. இவ்வளவு நான் இறந்திருப்பேன் என்று கூற வேண்டாம். எழச் செய்வோம் நாம் சொல்வான். யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லையோ இரவு நேரங்களில் அவர்கள் பாவம் என்று கேட்கின்றனர். ஒரு சில வெளிப்படுகளில் அவர்கள் தூக்கம் இருக்கும், அந்த தூக்கம் போதுமானது. நாளைய வாழ்க்கை பகல் பொழுதில் அவர்கள் சுகமாக வாழ்வதற்காக வேண்டி இரவின் பகுதியில் தூக்கத்தை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு எந்த விதமான உதவியற்ற நிலையில் இறைவன் பக்கம் திருப்புவதற்காக ஒவ்வொருவரும் தன் சொந்த வாழ்க்கையை கவனிக்க வேண்டியதை தவிர அடுத்தவருடைய வாழ்க்கையை கவனிக்கக்கூடாது. வீடுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அந்த வீட்டை மேன்மைப்படுத்துங்கள், அவனுடைய நினைவை கொண்டும் அவனுடைய பயபக்தியை கொண்டும். வீடுகளில் உங்களுடைய துணைகள் இருக்கின்றார்கள். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கின்றார்கள். அந்த கண் குளிர்ச்சியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்கு விரோதமாக செயல்பட வேண்டாம். ஒருவர் மற்றவரை நான் பெரியவன் நீ சின்னவன் என்று நிர்பந்திக்க வேண்டாம். ஒவ்வொரு முறையும் யாருடைய சத்தம் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக இறைவனுடைய வாக்கியத்திலிருந்து விலகக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். இறைவன் விளக்குவதற்கு முன்பாக தான் திருந்த வேண்டும். வீடுகளில் நிசப்தமாக இருக்க வேண்டும். வீடுகளில் அவன் பெயரை தவிர வேறு எந்த பெயரும் அவன் நன்மையாளன், உண்மையாளன், சத்தியமானவன். அவனுடைய வாக்கு உங்களிடம் இருக்கின்றது. அந்த வாக்கு ஒவ்வொரு நாளிலும் அந்த இரவின் பகுதிகளில் உங்களுடைய மனதை தூய்மையாக்கி தன்னுடைய அருளை நினைத்து தூங்க செய்கின்றானே, இந்த அருளுக்கு நிகராக பகல் பொழுதுகளில் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த பொழுதுகளில் இறைவனை நினைவுறும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் அவன் உங்களுக்கு இந்த அமைதி அளிப்பான். இரவின் பகலிலும் நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய பெயரை நினைவு கொண்ட வண்ணம் உங்களுடைய வீடுகளில் நுழையுங்கள். நான் என்ற திணறுடன் நுழைய வேண்டாம். எனக்கு எல்லோரும் பணிய வேண்டும் என்ற நினைவுடன் நுழைய வேண்டாம். மிக பெரும் கெட்ட வாழ்க்கை, கேடான வாழ்க்கை நமக்காக காத்திருக்கிறது என்பதற்கு எந்த விதமான இரண்டாம் கருத்து கொள்ளவில்லை. நிச்சயமாக நிகழக்கூடியது இறைவனுடைய வாக்கு தூய்மையாக. அதனை நமக்கு நிகழ்த்துவதற்கு முன்பாக இறைவன் எச்சரிக்கை செய்கின்றான். எந்த மனதிற்கு அமைதியையும் அருளையும் கொடுத்திருக்கின்றானோ அந்த மனதில் அமைதியும் அருளும் நீங்கி கவலையும் ஒரு விதமான துக்கமும் என்ன நடக்குமோ என்ற பீதியும் இன்னும் மூழ்கி போய்விடக்கூடிய அளவுக்கு இந்த வகையான உணர்ச்சிகளில் நம்மை ஆழ்த்தி விடுவான். எண்ணம் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற எண்ணம் அறவே மறந்து போயிற்று, அற்று போயிற்று. இறைவன் உள்ளத்திலிருந்து மறந்து கழிக்கூடிய செய்திகளை மூடிவிடுகின்றான், நிறுத்துகின்றான். எப்படி இறைவனுடைய வாக்கு என்ற உள்ளத்தில் இல்லையோ அப்படி நான் இறந்து விட்டேன், நம்பிக்கை இழந்து விட்டேன். நம்பிக்கை இழந்தவர்கள் இறந்து விட்டவர்கள் சாமான். நாளைக்கு விடியும் எனக்காக என்று யார் நம்புகின்றார்களோ அவர்கள் விடுவதற்கு முன்பாகவே எழுந்திருக்கின்றோம். நாளைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டு, எனக்காக விடியும் என்று நினைப்பவர்கள் அதனை முன்னோக்கியவர்களாக இருக்க வேண்டும். அந்த விடுதலை பார்க்க வேண்டும். எவ்விதம் படிப்படியாக உங்களுக்கு அந்த சுகத்தை கொண்டு வருகிறான் என்பதை எனவே விடுவதற்கு முன்பாக நீங்கள் எழுந்திருக்க வேண்டும், இறைவனை போற்ற வேண்டும். யார் ஒருவர் இதனை உண்மையான ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பகல் பொழுதே சுகமாக அமையும். நேற்றிருந்த கவலைகளும் நேற்றிருந்த பிரச்சனைகளும் இன்று இல்லாமல் ஆகும். இல்லை என்றால் அந்த பிரச்சனைகள் நன்மையாக மாற்றப்பட்டு அதனுடைய அனுகூலங்களை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக அமையும். நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய செய்தியை முழுமையாக நம்பட்டும், பூர்ணமாக பூர்த்தியாக நம்பட்டும். அந்த நம்பிக்கையை நீங்கள் இறைவனிடம் கேட்க வேண்டும். கேளுங்கள். நமக்காக இறைவன் அறிவிக்கின்றான். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கின்றேன். தூய்மையான நீரை வானத்திலிருந்து நான் இறக்குகின்றேன். அந்த நீர்
பலவிதமான கனிவர்க்கங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறது. தூய்மையான கனிவர்க்கங்களை உங்களுக்காக கொண்டு வருகிறது. அது உங்களுக்கும் கால்நடைகளுக்கும் இன்னும் ஏராளமான மனிதர்களுக்கும் அது உறுத்ததாகிறது. அத்தியாயம் 25 வசனம் 48 வசனம் 49. அத்தியாயம் 25 வசனம் 48 49. நாம் தான் வானத்திலிருந்து தூய்மையான நீரை உங்கள் மீது இறக்குகின்றோம். உங்களுடைய பூமியை இறந்த பின் அதன் பின் அதற்கு உயிரளிக்கின்றோம். அந்த தண்ணீர் உங்களுக்கு மிக அவசியம். தண்ணீர் இருந்துதான் அவ்வளவு உயிரினங்களும். தண்ணீர் இல்லாமல் ஒரு புல் போன்று கூட கிடையாது. நீங்களும் சருகராக ஆகிவிடுவீர்கள். அந்த தண்ணீரை நாம் வானத்திலிருந்து தூய்மையான நீராக இறக்குகின்றோம். நாம் நாடுவோருக்கு அதை அதிகமாகவே புகட்டுவோம். யாரொருவர் அதிலிருந்து விளையக்கூடிய உணவை, அதிலிருந்து விளையக்கூடிய விளைச்சல்களை பணம் என்ற ஒன்றுக்கு மாற்றுகின்றார்களோ, இறைவன் கூறுகின்றான், ஏராளமான மக்கள் அதிலிருந்து பயன்பெறுவார்கள். நீங்கள் விரும்பியதை புசியுங்கள். இறைவனுடைய வாக்கு. விரும்பிய அளவுக்கு புசியுங்கள். இறைவனுடைய வாக்கு. ஆனால் மரத்தை உரிமை கொள்ளாதீர்கள். இறைவனுடைய கட்டளை, எச்சரிக்கை. இறைவன் உணவாக படைக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நீங்கள் உரிமை கொள்ளக்கூடாது. அத்தியாயம் 7 வசனம் 19. நீங்கள் உங்களுடைய மக்களுடன், உங்களுடைய துணைகளுடன், உங்களுடைய நெருக்கமானவர்களுடன், உங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய சமுதாயத்தினுடன் சேர்ந்து வாழுங்கள். உங்கள் துணைகள் உங்களுடைய மக்கள் தான். வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் துணை கிடையாது. நாம் மனிதர்களுடைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காட்டு மிருகத்துடைய சமுதாயத்தில் வாழ முடியாது. ஒரு கரடி, புடி, சிங்கம் நடமாடிட்டு அங்கே வாழ முடியாது. அது கூடாது. மனிதன் வேண்டும். உங்களுடைய துணைகள் மனிதர்கள். உங்களுடைய துணையுடன் நீங்கள் புசியுங்கள். விரும்பியவாறு புசியுங்கள். ஆனால் மரத்தை நீங்கள் உரிமை கொள்ளாதீர்கள். இன்னைக்கு டெல்டா ரீஜன் நடந்துட்டு இருக்கிறது என்ன? பனை மரங்கள். எங்க பார்த்தாலும் பனை மரம், தென்னை மரங்கள். அதை பணமா பார்க்கறதால பனை மரங்கள். ஒவ்வொரு தென்னை மரத்தையும் எத்தனை காய் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு பணம் இருக்குது, இந்த பணம் ஒன்று இருக்கு, அதுல பணம் ஒன்று இருக்கு, அதுல பணம் ஒன்று. இறைவன் உங்களுக்கு உணவை படைத்துக் கொண்டிருக்க அதை பணமாக பார்க்கக்கூடிய இந்த அளவுக்கு நெருக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட்டோம். இந்த பணம் எல்லாம் எனக்கு வேண்டும். உணவு யாருக்காக கொடுத்து வித்துரு, பணத்தை மட்டும் கொடு. உணவை உங்களுக்கு வாழ்க்கையாக ஆக்கியிருக்க பணத்தை நாம் உணவை தூக்கி வீசி எரிந்துவிட்டு பணத்தை கொள்கின்றோம். உணவை உணவாக பார்த்திருந்தால் அவ்வளவு பேருக்கும் அந்த உணவு போயிருக்கும். இப்போ எல்லா மரங்களும் சாய்ந்த பிறகு இளநீ கிடக்குது, யாரும் எடுத்துட்டு போங்க, சாப்பிடுங்க. மரம் விழுந்து கிடக்குது, எங்க எடுத்துட்டு போங்க, எங்களுக்கு நிலத்தை கொடுங்க. நீங்கள் விரும்பியதை கொடுத்து விட்டோம். கோடீஸ்வரர்களாக ஆகிவிட்டீர்கள். எல்லா மரங்களும் வீழ்த்தப்பட்டு விட்டது. இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன? கோடீஸ்வரர்கள், பணம் நிறைய வச்சிருக்கீங்க. ஆனா இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போகமும் உங்களுக்காக உணவை கொடுக்கக்கூடிய, இன்னும் 10 வருடங்கள் 15 வருடங்கள் பாக்கி இருக்கக்கூடிய அவ்வளவு போகங்களும் இன்று அடிக்கப்பட்டு விட்டன. பணத்தை கேட்டதுதான். மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது. அத்தியாயம் 7 வசனம் 19. அவிதமாக நீங்கள் அநியாயங்கள், பெரும் அநியாயங்கள். இதனுடைய வாக்கு உண்மையானது. உணவுப் பொருட்களை விற்கக்கூடாது, அவ்வளவுதான். இதனை நீங்கள் உங்களை மனதில் கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்காக போகங்கள் அதிகரிப்பான். இறைவன் உங்களுக்காக விளைச்சல்கள் அதிகரிப்பான். விளைச்சல்கள் அதிகமாகும் பொழுது அதற்கு விலை பேச எவருக்கும் நாதி இருக்காது. எங்க பார்த்தாலும் உணவு வகைகள், உணவை வச்சு பிசினஸ் பண்ணுற எண்ணமே மக்களுக்கு போய்விடும். இப்பொழுதுதான் சொர்க்க வாழ்க்கையின் ஆரம்பம், கவலையில்லாத வாழ்க்கையின் ஆரம்பம், நிம்மதிக்குரிய பாதையின் ஆரம்பம். நீங்கள் வைத்துக்கூடிய உணவில் ஒரு பகுதியை தர்மம் செய்யுங்கள், தானம் செய்யுங்கள். நீங்கள் சமைத்திருக்கக்கூடிய உங்களுடைய உணவின் ஒரு பகுதியை நீங்கள் விரும்புவதற்கு கொடுங்கள். பணத்தை கொண்டு வாங்கியதன் காரணமாக தானமாக கொடுக்கும் பொழுது உணவை நான் பணத்தை கொண்டு வாங்கவில்லை, தர்மத்தை கொண்டு வாங்கினேன். இத்தகையோருக்கு இறைவனிடமிருந்து ஏராளமான தண்ணீர் புகட்டுதல் உண்டு, அதாவது விளைச்சல்கள் உண்டு. அத்தியாயம் 72 வசனம் 16.
அத்தியாயம் 72 வசனம் 14. நீங்கள் நேர் வழியில் இறைவனுக்காக நிலைத்திருங்கள். நேர் வழியில் இறைவனுக்காக நிலைத்திருங்கள். நேர் வழி என்பது இறைவனை வீடுகளில் போற்றுவதும் அவனை தவிர கதி இல்லை என்ற அந்த பணிவையும் அந்த மனதில் பயபக்தியையும் ஏற்றுக்கொள்வது, வீடுகளில் பணிவோடு நடப்பது, பயபக்தியுடன் நுழைவது, வீட்டுக்கு நுழைவது, அங்கு இறைவன் ஒருவனை தவிர எந்த விதமான எண்ணத்தையும் நாம் மேற்கொள்ளாதது, இறைவனுடைய உலகத்திற்காக காத்திருப்பது, அவன் என்னை எழுப்பக்கூடிய அந்த நேரத்தில் புகழ்வதற்காக நான் ஆசையோடும் ஆதரவோடும் இரவின் பொழுது பாக்கியிருக்கும் பொழுது நான் எழுந்திருக்க வேண்டும், இறைவனை புகழ வேண்டும், இறைவனை மென்மை பெற்று போற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் யார் இருக்கின்றீர்களோ அதிகமாகவே நாம் அவர்கள் தண்ணீர் வேண்டும். நிச்சயமாக அவருடைய விளைச்சல்களுக்கு எந்த குறையும் இருக்காது, அவருடைய உயிரோட்டத்திற்கு எந்த குறையும் இருக்காது என்று கூறுகின்றார். யார் அவற்றை பணமாக பார்க்கின்றோமோ நிச்சயமாக அவர்கள் தங்களுக்கு நெருப்பையை சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் நீங்கள் கவனிப்பீர்கள், எங்கெல்லாம் தென்னை மரங்கள் இருக்கின்றதோ அதிகமாக அதனை யார் பணமாக பாவிக்கின்றார்களோ அப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை உணவாக பாவிக்கவில்லை. அவ்வளவு உணவு என்பது அவ்வளவு தரங்கெட்டது, பணம் என்பது அவ்வளவு எனக்கு தன்மை சேர்ப்பது. எனவே நீங்கள் பணத்தை கொள்ளுங்கள், உணவு உங்களுக்கு மறுக்கப்பட்டுவிட்டது. உணவுக்காகத்தான் இந்த மரம் எப்படி பணமாக ஆக்கின்றீர்களோ அவ்வளவையும் சாய்த்தாகிவிட்டது. நீ ஒன்றும் கிடையாது. இப்பொழுதும் நீங்கள் இறைவனை நினைவு கொள்ளுங்கள். வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மரங்களை அழித்து விட்டேன், உங்களை உயிரோடு விட்டிருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் திரும்புங்கள். இப்பொழுதும் உங்களுடைய இரவில் உங்களுக்காக நான் தூக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இவ்வளவோ கஷ்டங்களுக்கு தொடங்கும் இரவில் தூக்கம். எங்குமே தங்குவதற்கு வழி இல்லை, இருந்தபோதும் தூக்கம். மழை கொட்டி கொண்டிருக்கின்றது, இரவில் தூக்கம் கொடுத்தது யார்? எந்திரிச்சதும் கரண்ட் இல்லைன்னு சொல்றோம், தண்ணி இல்லைன்னு சொல்றோம். இவ்வளவு கஷ்டங்களுக்கும் அப்பால் தூக்கத்தை கொடுத்தது யார்? அந்த அருளாளரின் நினைவுகளுக்கு இந்த பொழுதில் உங்களுக்கு புதிய வாழ்க்கை அமையும். பின்னர் அது எந்த குறைவும் இருக்காது. மரங்கள் சாய்க்கப்பட்டு விட்டன. காரணம் என்ன? அத்தியாயம் 14 வசனம் 24. மரங்கள் சாய்க்கப்பட்டு விட்டன. காரணம் என்ன? நேர்மையான வாக்குகளுக்கு அல்லாஹ்வுடைய உதாரணம். அது ஒரு நன்மரத்தை போன்று நேர்மையான வாக்குகள். மரம் என்பது உங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய அவ்வளவு ஆதாரங்களும் மரம் என்ற ஒரு சொல்லில் அமைந்தது. மரம் என்பது உங்களுக்கு பயணிக்கக்கூடியது உணவுக்காக. எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் குறைவில்லாத கனிவர்களுக்காக. அவனுடைய வாக்குக்கு உதாரணம் ஒரு நன்மரம் போன்றது. நல்ல மரம், எந்த கேடும் கிடையாது, எந்த பூச்சிகளும் கிடையாது, எந்த கஷ்டங்களும் கிடையாது. நன்மைகள் பெருகும், தீமைகள் அழிக்கப்படும். அப்படிப்பட்ட மரம். ஏதாவது ஒன்று பாக்கியிருக்காங்க. காரணம் அதில் உள்ளவற்றை பணமாக பார்த்தது காரணம். விவசாயம் என்பது பணம், உணவல்ல. விற்கக்கூடாது, உணவை விற்கக்கூடாது, இந்த சமுதாயத்தை விட்டு நீ என்னை பாதுகாப்பாக இறைவனே என்று உங்களுடைய இறைவனிடம் அதிகாலை பொழுதுகளிலும் இரவிற்கு முன்பாகவும் தூக்கத்திற்கு முன்பாகவும் எந்த நேரமும் அவனை கொண்டு வர பெறுங்கள். உங்களுடைய உணவிலிருந்து பிறருக்கு தர்மம் செய்யுங்கள். உங்களுடைய உணவிலிருந்து தானம் செய்யுங்கள். நீங்கள் பணத்தை கொண்டு உணவு வாங்கியது காரணமாக இது பரிகாரமாக அமையும். இப்பொழுது உங்களுக்கு இறைவன் அதிகமாக தண்ணீர் புகட்டுவான். ஒரு நண்பரமாக உங்களை வாழ வைப்பான். நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த வீடு ஒரு நண்பரமாக இருக்கும். அதனுடைய வேர்கள் பதிந்ததாகவும் அதனுடைய கிளைகள் வானலாகவும் இருக்கும். என்றால் பதிந்துதான் அசைக்க முடியாது யாரால். வானலாவிய கிளைகள், வானங்களே தெரியாது, அப்படிப்பட்ட கிளைகள் நிரப்பி இருக்கும். அதில் பழங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு மட்டுமல்ல. மரத்தை உரிமை கொண்டாடாதீர்கள். இறைவனுடைய வாக்கு சத்தியமானது. மனிதர்களை திருத்த முடியாது. உங்களுடைய மனதை திருப்புங்கள். இறைவன் பக்கம். இறைவன் உங்களுக்காக, உங்களை சுற்றிலுள்ள மக்களுக்காக அதிகப்படியாக உங்களுடைய விளைச்சல் கொண்டு வருவானே, அந்த விளைச்சல்கள் யாரோடும் இருக்கக்கூடாது, கொடுங்கள். எல்லாம் அழிந்த பிறகு நீங்கள் உங்களுக்கு 2 காய்கள் மக்கள் பேர் கொடுங்க சொன்னீங்க. 2 இருந்தால் அழுகிறத பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒண்ணுமே இல்லாத போது மற்றவர்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க சொன்னீங்க. எல்லாமே இருக்கும் பொழுது பணத்துக்கு தேவை கொடுக்க மாட்டேங்க. அந்த ஊர் அழிக்கப்பட்டது.
அந்த சமுதாயம் வாழ்விக்கப்பட்டிருக்கின்றது மன்னிப்போடு. இன்னொரு வாழ்க்கைக்காக, புதிய வாழ்க்கைக்காக இறைவன் அறிமுகப்படுத்துகின்றான். நல்ல மரம் வேறுடையதாக இருக்கும், சாயாது. இறைவனுடைய வாக்குகளுக்கு அது உதாரணம். அது எக்காலத்தும் இறைவனுடைய கனிகளை அவனுடைய கட்டளையை கொண்டு அவனுக்கு பணிந்து மனிதர்களுக்காக கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அவற்றை காய்க்க செய்யவில்லை, நீங்கள் அவற்றை வளர்க்கவில்லை, அதன் கனிகளை நீங்கள் கொண்டு வரவில்லை, இறைவன் கொண்டு வருகின்றான். உதாரணங்களை தெளிவாக இறைவன் அறிவிக்கின்றான். எந்த வகையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமானதாகவும் அவனுக்கு உரியதாகவும் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சகலவிதமான உதாரணங்களை உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அத்தியாயம் 14 வசனம் 24. அவனுடைய வாக்குகளுக்கு உதாரணம், நேர்மையான வாக்கு உதாரணம், இறைவன் நேர்மையானவன், உண்மையானவன். இந்த இரண்டையே நாம் கருத்தில் கொள்ளாமல் நான் கடவுளை நம்புகிறேன் என்று கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இறைவன் உணவைத்தான் மனிதர்களுக்காக அவனுடைய வாழ்க்கைக்காக படைத்தான், பணத்தை இல்லை. ஆனாலும் நான் பணத்தை அதிகமாக நம்புகின்றேன். என் இறைவனே என்னை மன்னித்து என் மீது அருள் என்றால் நிச்சயமாக நான் நஷ்டவழியில் ஆகிவிடுவேன். பணத்தை சம்பாதிப்பது உங்களுக்கு நஷ்டம், உணவை சம்பாதிப்பது உங்களுக்கு வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வழி தவற வேண்டாம். உணவு வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எண்ணுங்கள். பணம் வேண்டும் என்ற அந்த தரித்திரத்தை ஒரு காலம் உங்களுடைய மனதில் எண்ணாதீர்கள். உணவு பணம் கொடுத்தால்தான் உணவு என்று இங்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் உணவு கேட்கும் பொழுது உங்களுக்கு அதிகமாகவே பணம் கொண்டு வரக்கூடிய அந்த ஆற்றலை கொண்டு வருவான். நேர்மையான முறையில் சம்பாதித்த அந்த பணத்தை கொண்டு நான் பெருமை கொள்ள மாட்டேன். பணிவு என்னிடம் இருக்கும், அதிகாரம் என்னிடம் இருக்காது, அடக்கம் என்னிடம் இருக்கும். இந்த வகையில் இன்றைய வாழ்க்கையை இறைவன் அமைப்பான். எந்த விதத்திலும் உங்களை எந்த துன்பமும் எக்காலத்தும் தீண்டாது. பணிவுடைய வாழ்க்கையையும் அடக்கமான வாழ்க்கையையும் அழகானதும் அலங்கோலத்திலிருந்து பாதுகாத்து சுகமான உயர்வுடைய வாழ்க்கையில் பெருந்தன்மை மிக்க மனிதர்களாக நம்மை வாழ வைப்பான் இறைவன். நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இன்றை வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். நான் நாளைக்கு இதுதான் செய்ய வேண்டும், இல்லை, இறைவன் நாடினால் நடக்கும். நன்மையான காரியங்களுக்கும் இறைவன் நாட வேண்டும், தீமையான காரியங்களுக்கும் இறைவன் நாட வேண்டும். எந்த அளவுக்கு நாம் அடங்காப்பிடத்தனமாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வழிகேட்டில் சென்றுவிட்டு கடைசியில் நீங்கள் என்று திரும்பும் பொழுது அங்கு இறைவன் உங்களை நிராகரிப்பனாக இருப்பான். அந்த ஒரு சூழ்நிலை வசனம் 26. கெட்ட வாக்குகள். நான் வாழப்போகின்றேன் என்றது கெட்ட வாக்கு. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கெட்ட வாக்கு இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நேர் விரோதமானது அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் மனிதர்களிடமிருந்து நல்ல வார்த்தைகள் என்னிடமிருந்து. அவன் உங்களை வாழ செய்து கொண்டிருக்கின்றான். நான் வாழ்கின்றேன் என் பணத்தை கொண்டு. இந்த முதல் தரமான உணவை நான் விட்டு தள்ளிவிட்டு பணத்தை வைத்துக் கொண்டு இப்பொழுது நான் உணவை வாங்கியேன் இன்னொருடம். சகலவிதமான உணவு வகைகளையும் சகலவிதமான கனிவர்க்கங்களையும் சகலவிதமான காய்கறிகளையும் உங்களுக்கு அவன் உங்களுடைய நெல்களாக அமைக்க வேண்டும். நீங்கள் வாழும் இடங்களில் உங்களுடைய நிழல்களாக அவை அமைய வேண்டும். வெளிச்சத்திலும் நிழல்கள் உங்களை தேடி வரக்கூடிய உணவு அவன் கொடுத்திலிருந்து மனிதனிடமிருந்து இல்லை. இவற்றை யார் பெருமை கொண்டானோ அவன் நிச்சயமாக மரத்தை உரிமை கொண்டவனாக ஆகிவிடுவான். தனக்கு தேவையான இலவசம், மற்றவர்களுக்கு இறைவன் படைத்த உணவை விற்பேன். அவர்களை நான் பசியிலும் பட்டினியிலும் வாழ செய்வேன், வறுமையிலும் வாழ செய்வேன். துக்கங்களையும் துயரங்களையும் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் பச்சை குழந்தைகள் உட்பட நான் அந்த உணவை கொடுக்க மாட்டேன். எப்படிப்பட்ட மக்கள் கூட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனியுங்கள். இதை ஏற்றுக்கொண்டக்கூடிய உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு இன்று முதலாக கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்குகின்றன. இப்பொழுது நான் போய் உண்ணக்கூடிய உணவு எனக்கு சுகமான உணவாக அமையும், அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய உணவாக அமையும். கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள். நான் என்ற அந்த கெட்ட வார்த்தை உங்களை மரமாக ஆக்கிவிட்டது, கெட்ட மரமாக ஆக்கிவிட்டது. அந்த கெட்ட மரங்களில் பார்க்கும் பொழுது பூச்சிகளும் புழுக்களும் இருக்கின்றன. இனிப்பும் சுவையும் உள்ளது, புளிப்பும் கசப்புமாக மாற்றப்பட்டுவிட்டன. உங்களுக்கு பணம் ஒன்றுதான்,
அந்த பணத்தை கொண்டு உணவை வாங்குவதற்கு பதிலாக அதிகமாக அந்த பணத்தை செலவழிப்பது உங்களுடைய மருந்துகளுக்காக, விஷயங்களுக்காக. விஷயங்களை கொண்டு ஒவ்வொருவரும் விஷத்தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தவிர யார் ஒருவரும் இன்றுவரை மனிதராக வாழவில்லை. சொற்பமான வைத்தீர்கள், பாதுகாக்கப்பட்ட வைத்தீர்கள். என்ற போதிலும் உலகத்தினுடைய வழிமுறையை பின்பற்றுவதைகள் கெட்ட மரங்கள் அவ்வளவும். இவை உதாரணம் கூறுகின்றான், அவை பூமியின் மேற்பாகத்திலிருந்து பிடுக்கப்பட்டவையாக இருக்கின்றன, அவை உறுதியானவை என்று எண்ண வேண்டாம். இப்பொழுது அடித்த சூறைக்காற்றில் நிகழ்ந்த நிகழ்வுகள் பெரும் பெரும் மரங்கள் ஒடிக்கப்பட்டு சாய்க்கப்பட்டிருக்கின்றன. அதன் வேர்கள் ஏற்கனவே பிடுக்கப்பட்டதாக இருக்கின்றன. பூமியின் மேற்பாகத்திலிருந்து வேர்களும் கூட கிடையாது, அப்படிப்பட்ட மரங்களாக ஆகிவிட்டன. மரத்தை பணமாக பார்க்கும் பொழுது, மரத்தை அந்த பணத்திற்காக உரிமை கொண்டாடி அபகரித்துக் கொள்ளும் பொழுது, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உணவையும் நீங்கள் மற்றவர்கள் கொடுக்கும் பொழுது, பணத்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக பிடுங்கப்பட்டு விட்ட மரம். இப்பொழுதுதான் பார்க்கின்றோம் அது சாய்ந்து விட்டதாக. இல்லை, ஏற்கனவே பிடுங்கப்பட்டது. இனியும் இது நிகழக்கூடாது என்பது உண்மையானால் பணத்தை நீங்கள் உங்களுடைய மரங்களுக்கு பதிலாக, உணவுக்கு பதிலாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உணவு என்று வந்துவிட்டால் அதற்கு விலை பேச முடியாது. அது உங்களுடைய உயிருக்கு உயிரளிக்கக்கூடியதாக இருக்கிறது. உயிருக்கு விலை பேச முடியாது. உயிருக்கு உயிரளிக்கக்கூடிய அந்த உணவுக்கு விலை பேசுகிறது. இருந்த போதிலும் இவ்வளவு காலமும் நிறைவு பண்ணினான். இப்பொழுது நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேட வேண்டும். பிடுங்கி வைக்கப்பட்ட மரங்கள், ஆலமரம் போன்ற பெரிய மரங்கள் எல்லாம் சாய்ந்து கிடக்கின்றன, ஒடிக்கப்பட்டு சாய்ந்து. யாரால் முடியும்? ஒவ்வொன்றும் வெட்டி காய்ச்சது போல் இருக்கின்றது. இறைவனுடைய வாக்கு பிடுங்கப்பட்ட மரம் போன்றது. என்ற போதிலும் தன்னுடைய எச்சரிக்கையை இறைவன் உங்களுக்கு அதிகமாகவே அறிவிக்கின்றான். எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ, இந்த உலக வாழ்க்கையில் நன்மையை விரும்புகின்றார்களோ, இன்னும் இறுதி நாள் வரையிலும் அவர்களுடைய நன்மைகளை அவன் பாதுகாப்பனாக இருக்கின்றான். ஆனால் அநியாய கதர்கள் யார் தங்களுடைய வழிமுறைகளிலிருந்து விலகி, தங்களுடைய வழிமுறைகளில் யார் விலகிவிடுகிறார்களோ, நேர்மையான வாக்குக்கு பதிலாக தவறான வாக்குகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, உணவு வேண்டாம் பணம் தான் வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, இப்பொழுதும் சரி, நாம் ஒவ்வொருவரும் உணவுக்கு பதிலாக பணத்தை நம்பி வாழ்கின்றோம். முதலில் அந்த பணத்தை கொண்டுதான் உணவு என்று எண்ணுகின்றோம். நீங்கள் உணவை கேளுங்கள். அந்த உணவு உங்களுக்கு பணத்தை கொண்டு வரும், நல்லறிவையும் நல்லுணர்வையும் உங்களுக்கான நற்பண்புகளையும் கொண்டு வரும். அந்த நற்பண்புகளிலும் நல்லறிவிலும் உங்களுக்கு மற்ற மனிதர்களை காட்டிலும் மெஞ்சிய ஞானங்களோடு கூடிய செயல்பாடுகளை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் உங்களுக்கு இருக்கும். இந்த அறிவாற்றல் உங்களுடைய பணத்தை உங்கள் கால்களுக்கு கீழே கொள்ளும். உணவை உட்கொண்டால் தவிர அறிவாற்றல் இல்லை. ஞானங்களோடு கூடிய உங்களுக்கு அப்பால் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு டச், ஒரு சின்ன ஒரு அரவணைப்பு, அந்த அரவணைப்பின் மூலமாக உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் பரிணமிக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த அழகு, அந்த பயன்பாடு மற்ற மனிதர்களை ஈர்க்கும். அவர்கள் உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து தருவார்கள். படித்து விட்டு பணம் சம்பாதிக்கின்றேன், அடுத்தவனுடைய ஒரு படிப்பை வைத்துக் கொண்டு பணம் சம்பாதிக்கிறேன், உங்களுடைய ஆற்றலை கொண்டு நீங்கள் சம்பாதிக்கிறேன். நிச்சயமாக இதற்கு நிறைய பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு நன்மைகளை தவிர இறைவன் நாடவில்லை. அனைத்தையும் மிகைத்தவன் இறைவனாக இருக்கின்றான். எனவே நீங்கள் உறுதியாக எழுப்புகின்றான். அத்தியாயம் 14 வசனம் 28. சுகமான அழகான வாழ்க்கை இறைவனிடமிருந்து இருக்கிறது என்ற நம்பிக்கையை நிராகரிப்பாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அழிவின் வீட்டின் பக்கம் தேர்வு செல்லாதீர்கள். மரங்களை பணமாக பார்க்கிறார்கள், மரங்களை உணவாக பார்க்கிறார்கள். உணவு எல்லை இல்லாதது, வானலாவிய கிளைகளை கொண்டிருக்கிறது. எந்த காலத்திலும் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கைக்காக அது உத்தரவாதம் அளிக்கின்றது. அப்படிப்பட்ட உணவை நீங்கள் இருக்கக்கூடாது. எந்த உணவாக இருந்தாலும் சரி. தண்ணியை கூட விட்டுருக்காங்க. நீங்க தண்ணி கூட தரமாட்டேன், அது பாலிடிக்ஸ். தங்களுடைய வழிமுறைகளை நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். கெட்ட சக்திகள் சூழ்ந்திருக்கின்றன அரசாங்கங்களாக. உண்மையான அரசன் என்ற ஒருவன் தான், அவன் உங்களுக்கு தண்ணீர் புகட்டுவான் அதிகமாக. நீங்கள் நேர்வழியில் உறுதியாக நிலைத்திருக்கிறானால், அத்தியாயம் 22 வசனம் 16, நீங்கள் நேர்வழியில் உறுதியாக நிலைத்திருக்கிறானால், பணத்திற்காக உணவில் இருக்க மாட்டேன் என்று அந்த உறுதியை கொண்டிருக்கிறானால் நிச்சயமாக உங்களுக்கு அதிகமாக தண்ணீர் புகட்டுவான். அதாவது உணவு வகைகளில் நிராகரிப்பை கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டாம். 14 வசனம் 28, நிராகரிப்பை கொண்டு மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஒருபோது அழிவின் வீட்டின் பக்கம் எடுத்து செல்லாதீர்கள்.
பணத்தை பார்க்கும் போதெல்லாம் இறைவன் கூறுகின்றான், எரியும் நரகமே உங்களுக்கு போதுமானது. அத்தியாயம் 14:29. ஒவ்வொரு பனைமரமும் அதாவது தென்னை மரங்கள் ஒவ்வொன்றும் எங்கெங்கெல்லாம் பணத்திற்காக விளைகின்றதோ விளைவிக்கின்றார்களோ அந்த பூமி நெருப்பாக இருக்கும். கந்தக பூமி என்றும் கூறுவார்கள். மரம் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது நெருப்பாக இருக்கின்றது. அங்கு பாய்ந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய மரம், பிடுங்கப்பட்ட மரம். அந்த நெருப்பில் உங்களுடைய வேர்கள் பதியாது. அதிலிருந்து விளையக்கூடியது உங்களுக்கு நெருப்பாக அமைய செய்வது உங்களுக்கு நன்மையாக அமையாது. உங்களுடைய விளைச்சல் அவ்வளவு நெருப்பு கிடையாது. உங்களுடைய பூமியை கவனியுங்கள், கந்தக பூமி. கொஞ்சம் கூட அதற்கு ஈரத்தன்மை இல்லை. பயப்படுங்கள். அதன் கீழே நீரழிவில் ஓட வேண்டும். நீங்கள் பணத்திற்கு அவற்றை இருக்காது. பணத்தை உரிமை கொள்ளாது. உங்களுக்கு என்று அது மற்றவர்களுக்கு, உங்களுக்கும் உண்டு, கால்நடைகளுக்கும் உண்டு, ஏராளமான மனிதர்களுக்கும் உண்டு. அவற்றை நீங்கள் தடை செய்ய வேண்டாம். எதையும் நரகமே போதுமானது. இந்த ஒரு எச்சரிக்கைக்கு பின்னரும் நாம் திறந்தவில்லை என்றால் நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், நான் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, அவர் தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்து கொள்கின்றார்கள். அத்தியாயம் 24:35. வீடுகளில் அவனுடைய பெயர் போற்றப்பட வேண்டும். வீடுகளுக்கு நுழையும் பொழுது பயபக்தியுடனே அன்றி நீங்கள் நுழைவது உங்களுக்கு தகுதியானதல்ல. வீட்டில் உள்ள மனிதர்களை உங்களுக்கு கீழாக பார்ப்பது, அவர்களை ஏளனமாக பார்ப்பது உங்களுக்கு பரிகாசம் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு பெருமை மிஞ்சிவிட்டது. இனி உங்களுடைய பரிகாசம் உங்களை சூழ்ந்து கொள்ளுமே அந்த நாளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். இறைவனுக்கு அடங்க வேண்டும் வீடுகளில், அடங்கி பழக வேண்டும் வீடுகளில். யார் அதிகமாக இல்லையோ சண்டை சச்சரவுகள் கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வீடு எரிந்து கொண்டிருக்கின்றது. நிலைத்த தன்மை இல்லை. அங்குள்ள மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலும் பரவலாக்குவார்கள். அவர்களுக்கு நிம்மதியும் கிடையாது, உறக்கமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, அவர்களும் கிடையாது. எனவே யார் பொறுமையை மேற்கொள்கின்றார்களோ, மனிதர்கள் அட்டகாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், எனினும் யார் பொறுமையை மேற்கொள்கின்றார்கள் வீடுகளில், அவர்களுக்காக அந்த வீடு வாழும். அந்த ஒரு தனி மனிதருக்காக அந்த வீடு வாழும். 5-6 பேர் அந்த குடும்பங்களாக இருந்தாலும் யார் அடக்கத்தோடும் அல்லது வேறு வழியின்றி அடக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் காரணமாக அந்த வீடு விளங்குவதை தவிர பெருமை கொண்டு அநியாயம் அட்டகாசம் செய்யக்கூடிய இந்த மக்கள் காரணமாக அந்த வீடு விளங்கவில்லை என்பதை வந்து ஒவ்வொருவரும் இரவின் பகுதியில் பாகம் இருக்கும் பொழுதே அவர்களுக்காக விடியக்கூடிய அந்த அழகை பார்க்க வேண்டும். இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நெடுநேரம் தூங்கி விடிந்ததும் சூரியன் உதிர்த்து பிறகு எழுவோர் அன்று வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை. அந்த நாள் அவர்களுக்கு நன்மையான நாள் இல்லை. நீங்கள் அலாரமற்று இருந்தாலும் சரி, தூக்கத்தில் இருந்தாலும் சரி, அந்த நேரம் பாவம் மன்னிப்பு போட வேண்டிய நேரம். இவ்வளவு பாவங்களுக்கும் இவ்வளவு கஷ்டங்களை நான் எதிர்நோக்கி இருக்கின்றேன். விடிகாலையில் என்னை உலகச் செய்த, உலகத்தை கொடுத்த, நிம்மதியையும் அமைதியும் கொடுத்த அந்த இறைவனுக்கு நான் நன்றியோடு இருக்க வேண்டும். என் இறைவனை என்று இறைவன் பக்கம் திரும்புங்கள். ஒவ்வொருவரும் இன்று முதலாக பணம் என்ற அந்த வாழ்க்கையை வெற்றி இறைவனுடைய அருள், எங்கு திரும்பினாலும் உணவு, எங்கு திரும்பினாலும் சுகம், 5 புலன்களுக்கும் அறிவிக்கக்கூடிய அந்த அழகான ஒரு வாழ்க்கையை, சொற்க போய்ந்த வாழ்க்கையை நான் வாழ விரும்புகின்றேன். என்று முதலாக உணவுக்கு பணம் கூடாது, மதத்தை உரிமை கொள்ள மாட்டோம் என்ற அந்த உணர்வை கொண்டு எங்கள் இறைவனை எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாத்துக்கள். இனியும் இப்படிப்பட்ட பேரழிவுகள் எங்களுக்கு நிகழ வேண்டாம். எங்கள் இறைவனை எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் அழிவின் வீட்டின் பக்கம் நீங்கள் அனுமதித்து விடாதே. கெட்ட சக்திகளுக்கு பாதுகாத்துக்கள். எதையும் நரகத்தினுடைய இந்த பூமியை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு தென்னை மரம் இருக்கக்கூடிய இடங்கள் அவ்வளவுமே கந்த பூமியாக இருக்கின்றது. எரிந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை குளிர்ச்சியாக்கி கொண்டிருக்கிறேன். அதிகமாக நீ எங்களுக்கு நீர் பொருட்டுவாயாக. நீங்கள் நேர்வழியில் நிலைத்திருங்கள். உணவுக்கு விலை பேசாதீர்கள். மரத்தை உரிமை கொண்டாடுவீர்கள். வீடுகளுக்கு நுழையும் பொழுது அவனுடைய பெயர் மட்டுமே மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வுடன் பயபக்தியுடன் வீடுகளில் நுழையுங்கள். அந்த பயபக்தியுடன் வாழுங்கள். ஒருவரை ஒருவர் நிகழ்ச்சி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டாம். வீட்டையும் நெருக்கக்கூடியதாக ஆக்கிவிடாதீர்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை இறைவன் அங்கீகரித்துக் கொண்டான். ஏனென்றால் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டோம். சத்தியனுடைய ஏற்றுக்கொண்டோம். என் இறைவனை இந்த ஏற்புகளுக்காகவாவது எங்களுக்கான நல்ல வாழ்க்கையை நீ அனுமதிப்பாக எங்களுக்கு என் குடும்பத்தினருக்கு அடிவின் பாதுகாத்து உனக்கு எல்லா புகழும் எல்லா நன்றியும்.
புரிந்தாகட்டும் என்று நம்முடைய இந்த வாழ்க்கையை துவங்குவோம். இங்கு ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று வரும் கருத்தரங்கம் அடுத்த மாதம் ஜனவரி மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி காலை. அடுத்த மாதம் ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி சொல்லுங்க.